ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசையில் சத்யா தான் விஜயா கிட்டேருந்து பணம் திருடினாரு சொல்லிட்டு ரோகிணிக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ ஆதாரம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சிட்டி கேட்டுடுறாரு. இப்போ ரோகிணி மீனா கிட்டே போய், உங்களுக்கு நேரமே சரியில்லை மீனா, நான் ஒரு ஜோசியரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க, இன்றைக்கி என்ன தான் நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். ரோகிணி அவங்க பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக சிட்டிக்கிட்ட போனாங்க இல்லையா. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, நான் உங்க பிரச்சனையை சரி பண்ணுறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு சத்யா தான் விஜயா கிட்டேருந்து பணம் திருடினாரு, அந்த வீடியோ ஆதாரம் கூட முத்துக்கிட்ட இருக்குது, அது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாங்க. இந்த உண்மை ரோகிணிக்கு தெரிய வரவும் அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. இதனால தான் சத்யா கிட்ட முத்து கோபமாக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே வந்து நான் அந்த வீடியோ ஆதாரம் கொண்டு வந்து தரேன், ஆனால் என் பிரச்சனை எப்படியாவது சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிட்டிக்கிட்ட சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. மீனாக்கு அடிப்பட்டதை பார்த்த ரவியும் ஸ்ருதியும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்ககிட்டயும் முத்து போய் சொல்லி சமாளிக்கிறாரு. பைக்லேருந்து கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்ருதிக்கு ரொம்பவே வருத்தமாக போயிடுது. ஏன் மீனா, நீங்கள் பார்த்து போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வெளில போயிருந்த விஜயா வீட்டுக்கு வராங்க. இதை தெரிஞ்சதும் திரும்பி மீனாவும் ஸ்ருதியும் சண்டை போடுற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த டைம் பார்த்து கரெக்டாக ரோகிணி வர உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அவங்க ஏதோ சாமியாட்ட போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சீன் போட்டுட்ருக்காங்க. கையில் விபூதியோடு வர வந்திருக்காங்க. உங்களுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. அப்புறம் மீனா பார்த்து என்ன அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், கீழே விழுந்துட்டேன் பைக்கில் இருந்து அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அப்படியா, நான் உங்களை பற்றி விசாரித்தேன் சாமியார்கிட்ட, உங்களுக்கு தான் டைம் சரியே இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க, கொஞ்சம் கவனமாகவே இருங்க, தலையில் வேணால் அடிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மீனா, இப்போ தலைவர் அடிபட்டுறதுக்கு ரொம்ப கவனமாக இருங்க, உங்களுக்கு டைம் சுத்தமாக சரியே இல்லை அப்படின்ற மாதிரி மனசில் வீடியோ ஆதாரத்தை வச்சுக்கிட்டே நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம முத்து தான் அதெல்லாம் நம்ப மாட்டார் இல்லையா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. நம்ம ரவிக்கு தான் புதுசாக ஒரு எம்டி வந்திருக்காங்க இல்லையா, அவங்க அன்டைமில் ஃபோன் பண்ணி ஒரு டிஷ்ஷை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ரவிக்கிட்ட. இதை பார்த்து ஸ்ருதிக்கு பொறுக்க முடியல. அவங்களுக்கு கொஞ்சம் பொசசிவ் ஆகிடுது. என்னடா எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க, நாளைக்கு நானும் கால் பண்ணுவேன், வேலை இருக்குன்னு சொல்லி கட் பண்ணாமல் இப்போ எவ்வளோ நேரம் பேசுனியோ என்கிட்டையும் அவ்வளோ நேரம் பேசணும், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு ரவி வந்து, என்னடி இதெல்லாம் புது கண்டிஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எப்பவும் போல் ஃபன்னியாக தான் பேசிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் மீனா எப்பவும் போல் காலம்பரை எழுந்திரிச்சு அவங்க வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் மீனாவுக்கு ஒரு கால் வருது. ஒரு பெரிய பூ ஆர்டர் வந்திருக்கு, நீ வந்தனா கட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை முத்துக்கிட்ட சொல்லவும், முத்து அதெல்லாம் போகக்கூடாது, நீ இன்றைக்கி ஃபுல்லாக வீட்டில் ரெஸ்ட் தான் எடுக்கணும், வீட்டு வேலையே செய்யாதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு பூ கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு மீனா வந்து, எங்க வருமானம் வரப்போ ஏன் விடணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு முத்து, நான் உன்னை தனியாலாம் விட மாட்டேன், நானும் உன் கூட தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே மீனா வந்து, அப்போ உங்கள் பழப்பு என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் உன்னை கொண்டதை விட்டுட்டு அதுக்கப்புறம் சவாரிக்கு வைக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. மீனாவும் சரின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ ஆதாரத்தை ரோகிணி எப்படி எடுக்க போகிறாங்க, அது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையே வரப்போகுது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.